இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் பருப்பு ரசம் செய்ய போகிறோம். முதல்ல நெல்லிக்காயை ஒரு இடிச்சல்ல போட்டு நல்லா இடித்து அது தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முழு மல்லி, மிளகு, பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொரன்னு அரைச்சி எடுத்துருங்க. பிறகு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நெய்யை விட்டுருங்க. அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வறுத்துருங்க. இடித்து வச்சிருக்கிற நெல்லிக்காயும் சேர்த்து வறுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ நெல்லிக்காயை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்து தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பருப்பை சேர்த்து கொதிக்க விடுங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து தாளிப்பு கரண்டியில் நெய்யும் எண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளித்து அந்த ரசத்தில் ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான ஈஸியான நெல்லிக்காய் பருப்பு ரசம் தயார்.